ஹலோ சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகிடுவோம். சரி சார், கலெக்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே சார் என்று கூறியபடி காலை கட் செய்த திலகா நிஷாவை பார்த்து, நிஷாக்கா, எத்தனை தடவை சொல்றது சவுண்ட கம்மி பண்ணுங்கன்னு. ஏசி பேசுறாரு, அப்பவும் கூட நீங்க சவுண்ட கம்மி பண்ணாம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எத்தனை தடவை சொல்றது? சாரி மேடம் என்று கூறியபடி தலையை தாழ்த்த எஸ்ஐ திலகா, என்ன ஜோசப் சார், நீங்களாச்சும் சொல்லலாம்ல. ஜோசப் சார், ஜோசப் சார் என்று திலகா மேலும் சத்தமாக கூற, சரத் பின்னால் இருந்து தூங்கிக் கொண்டிருந்த ஜோசப்பின் தோளில் தட்ட வாயை துடைத்தபடி அவர் அதிர்ச்சியில் கண் விழித்து, சொல்லுங்க திலகா மேடம், ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமா என கேட்க, திலகா மேலும் கோபத்துடன், என்ன சார் நடக்குதுங்க? நம்ம என்ன டூரா போறோம்? நிஷாக்கா என்னடானா ஹாயா போனை பார்த்துக்கிட்டு வராங்க, நீங்க என்னடானா இப்படி தூங்குறீங்க. ஒரு மர்டர் நடந்திருக்கு சார், அதாவது ஞாபகம் இருக்கா என்று திலகா கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்க, கான்ஸ்டபிள் ஜோசப், இல்ல மேடம், நேற்றுக்கு நைட் டியூட்டி, அதான் கொஞ்சம் அசந்துட்டேன் என்று தன் வழுக்கை தலையை தடவியபடி கூற, திலகா எரிச்சலுடன், ஏசி கூப்பிட்டு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. 5 மணிக்கெல்லாம் டெட் பாடியை பார்த்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க. நீங்க இன்னும் ஸ்பாட்டுக்கே போகாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. மீடியா வரத்துக்குள்ள போய் கிரௌட கிளியர் பண்ணிட்டு ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லி திட்டுறாரு. சேகருக்கு கால் பண்ணி கிரௌடெல்லாம் கிளியர் பண்ணியாச்சா என்னன்னு கால் பண்ணி கேட்காம நீங்க பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. நிஷாக்கா பாட்டுக்கு போனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் நான் தான் சொல்லணுமா, இதை பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்கன்னு? இதுதான் லாஸ்ட் வார்னிங். இனிமே இதே மாதிரி நடந்ததுன்னா நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும் என்று கோபத்துடன் கூற அனைவரும் அமைதியாகினர். சிறிது நேரம் சென்ற பிறகு திலகா, ஜோசப் சார், டெட் பாடியை மார்ச்சருக்கு கொண்டு போனதுக்கு அப்புறம் வேணும்னா நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங்கா வாங்க, நான் ஏதாவதுனா கால் பண்றேன் என்று கூற என்று தலை அசைத்தார் கான்ஸ்டபிள் ஜோசப். திலகா, சரி ஜோசப் சார், கலெக்டர் பிஏக்கு ஃபோன் அடிச்சு ஒரு வாட்டி 11 மணிக்கு தான் வராங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முன்னாடி வந்து அது பண்ணல இதை பண்ணலன்னு கேள்வி கேட்டா அப்புறம் கடுப்பாயிடும் என்று சொல்ல, இதோ இப்பவே கேட்டு சொல்றேன் மேடம் என்றபடி போனை எடுத்து கலெக்டரின் பிஏவுக்கு கால் செய்தார் கான்ஸ்டபிள் ஜோசப். நடப்பவற்றையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த சரத்தும் மதுவும் ஒருவரை ஒருவர் பார்க்க, மதுவின் முகம் மேலும் பதற்றத்துடனும் பயத்துடனும் மாறத் தொடங்கியிருந்தது. மதுவின் மாறுதலை கவனித்து வந்த சரத், என்னாச்சு மது, வர வர சீரியஸான ஃபேஸோடவே வந்துட்டு இருக்கீங்க. போலீஸ்காரங்க வேலைன்னா இப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்க அதை நினைச்சு வரி பண்ணிக்காதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேனே, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எல்லாம் பயமா தான் இருக்கும். போக போக இதுதான் நம்ம வேலைன்னு நினைச்சதுக்கு அப்புறம் பழகிடும். அநேகமா இந்த கேஸை உங்களை தான் அட்டென்ட் பண்ண சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் மேடம் என்று கூற, மது சற்றென்று திடுக்கிட்டவளாக, ஐயோ போச்சு, என்ன சொல்றீங்க, வந்த முதல் நாளே வா என்று மேலும் பதற்றத்துடன் கூற, சரத் சிரித்தபடி, ஹலோ, போலீஸ் வேலை அப்படிங்கிறது ஐடி ஜாப் மாதிரி இல்லை. 1 மாசம் ட்ரைனிங் கொடுத்துட்டு அப்புறம் தொடங்குறதுக்கு. இந்த வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்குமே ரெடியாக இருக்கணும். திலகா மேடமும் உங்களை மாதிரி கான்ஸ்டபிளாக ஜாயின் பண்ணவங்க தான். இப்போ அதே ஸ்டேஷனில் ப்ரொமோஷன் கிடச்சி சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஸோ தைரியமாக அட்டன் பண்ணுங்க, நாங்களும் உங்கள் கூட இருப்போம் என்று கூற, அதற்குள்ளாக காத்துமேடு என்கிற இடத்தை போலீஸ் ஜீப் வந்தடைந்தது. முன் அமர்ந்திருக்கும் திலகா, சேகர் லெஃப்ட்ல இருக்காரு பாருங்க என டிரைவரிடம் சொல்ல, லெப்டில் சில ஊர்ஜனங்களுடன் கான்ஸ்டபிள் சேகர் நிற்க, சேகரை ஒட்டியவாறு சென்று போலீஸ் ஜீப் நின்றது. அருகில் வந்தபடி சேகர், மேடம், இந்த பக்கம் உள்ள 1 கிலோமீட்டர் போகணும், நான் முன்னாடி போறேன், பின்னாடி ஃபாலோ பண்ணுங்க என்று கூறியபடி சேகர் பைக்கில் ஏறி அமர, காத்துமேடு பகுதியைச் சேர்ந்த ஊர்க்காரன் ஒருவனும் பின்னால் ஏற, பைக்கை ஸ்டார்ட் செய்து சேகர் முன்னே செல்ல, போலீஸ் ஜீப் பின்னால் தொடர்ந்து சென்றது. பாதி வறண்ட நிலையிலும் பகலிலே பயங்கரமாக தோற்றமளிக்கும் அந்த காட்டின் நடுவே சென்று சேகர் பைக்கை நிறுத்தியபடி இறங்கி போலீஸ் ஜீப்பின் அருகில் வந்து திலகாவை பார்த்தபடி, மேடம், இதுக்கு மேல நடந்து தான் போகணும், கிரைம் சீன் இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது, ட்ரை சாண்ட் வேற, டயர் மார்க் ஆயிடுச்சுனா என்று கூற, ஓகே என்றவாறு எஸ்ஐ திலகா, ஜோசப், ஹெட் கான்ஸ்டபிள் நிஷா மற்றும் மது, சரத் அனைவரும் ஜீப்பில் இருந்து இறங்கியவாறு சேகரை பின்தொடர்ந்து செல்ல, கரடு முரடான அந்த காட்டுப்பகுதி
ஒரு சில காய்ந்த மரங்களுடன் காட்சியளிக்க வானத்தின் மேலே காகங்களும் கழுகுகளும் வட்டமிட்டு கொண்டிருக்க அனைவரும் நெருங்க நெருங்க பிணத்தின் வாடை அதிகமாக வீசத் தொடங்கியது. கர்ச்சிப் வைத்து அனைவரும் மூக்கை மூடியபடி காட்டின் நடுப்பகுதியை அடைய பொதுமக்கள் வராமல் இருக்க போலீஸ் என்ற குறியீடுடன் கூடிய தடுப்பு வலைகள் சுற்றிலும் போடப்பட்டு அதன் நடுவே வெளித்தோல் மட்டும் எரிந்த நிலையில் ஒரு பிணம் கோரத்துடன் காட்சியளித்து கொண்டிருந்தது. திலகா கர்ச்சிப்பால் மூக்கை மூடியபடி அந்த வலையை மேலெடுத்தபடி உள் நுழைந்து அந்த எரிந்த பிணத்தை மேலும் நன்றாக ஆராய சரத் மற்றும் கான்ஸ்டபிள் ஜோசப் ஆகிய இருவரும் அங்கிருந்த பொதுமக்கள் கூட்டத்தை மேலும் பின்னே செல்லுமாறு அறிவுறுத்தியபடி லத்தியை எடுத்துக்கொண்டு அவர்களை விரட்ட நிஷா எஸ்ஐ திலகாவின் பின்னால் நின்று கொண்டிருக்க மது அதை பார்க்க முடியாமல் பார்த்து கொண்டிருக்க உள்ளிருந்து குமட்டுவதை உணர்ந்து அவள் வேகமாக சென்று ஒரு மரத்தின் அடியில் வாந்தி எடுத்தபடி மூச்சிறைத்து நின்றாள். அந்த காடே ஒரு நிமிடம் அவளுக்கு சுழன்று சுழன்று நிற்பது போல் தெரிந்தது. ஃபாரன்சிக் ஆட்கள் கைகளில் உறை அணிந்தபடி பிணத்தை சுற்றியும் ஏதாவது தடயம் இருக்கிறதா என்றபடி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்க அவர்களுடன் எஸ்ஐ திலகாவும் சேர்ந்து கொண்டாள். நிஷா போலீஸ் ஜீப்பிலிருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து வந்து வாந்தி எடுத்து கொண்டிருந்த மதுவிடம் கொடுத்தாள். ஜோசப்பும் சரத்தும் ஊர் மக்களை விசாரித்து கொண்டிருந்தனர். அதிகாலை கண்ட்ரோல் ரூமிற்கு கால் செய்த முத்தையா கை கட்டியபடி நிற்க கான்ஸ்டபிள் ஜோசப் அவரை அழைத்து விசாரிக்க தொடங்கினார். ஆமா, நீ தானே என் காலையில் ஃபோன் பண்ணி சொன்னது கண்ட்ரோல் ரூமுக்கு? காலங்காத்தால 5 மணிக்கு உனக்கு இங்கே என்னையா வேலை? காத்தோட்டமா ஒதுங்கி வந்தியா? சரி, எத்தனை மணிக்கு இந்த பாடியை பார்த்த என்று கேட்க அதற்கு முத்தையா, ஐயா இந்த வழியா தாயா எப்போ நான் வேலைக்கு போவேன். இந்த காட்டுப்பாதை வழியா 1 கிலோமீட்டர் போகணும்னா அதுக்கப்புறம் 4 ரோடு பிரியும். அங்கதான் பஸ் வந்து நிற்கும். வழக்கம் போல இன்னைக்கு இந்த வழியா போகும்போது தான் பார்த்தேன் என்று கூற கான்ஸ்டபிள் ஜோசப் முத்தையாவை ஏற இறங்க பார்த்துவிட்டு, ஆமா, மார்கழி மாச பனியில இந்த வழியா போறவனுக்கு நடு காட்டுல தூரத்துல கிடக்கிற பாடி எப்படி கண்ணுக்கு தெரிஞ்சது? அதுவும் 5 மணி இருட்டுல எப்படி தெரிஞ்சது என்று கேட்க முத்தையா, ஐயா ஒண்ணுக்கு போக போனையா, அப்பதான் தூரத்துல ஏதோ கெட்ட நாத்தம் வீசுச்சு. அதுதான் என்னன்னு போய் பார்த்தா எரிஞ்ச நிலையில ஒரு பணம் கிடக்குது. அப்பதாங்கய்யா 100க்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் என்றான். கான்ஸ்டபிள் ஜோசப் காட்டை சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, சரி வேற ஏதாச்சும் பாத்தியா? ஆள் நடமாட்டம் ஏதாவது, அப்புறம் காரு ஜீப்பு ஏதாவது வித்தியாசமான சத்தம் ஏதாவது இருந்தா நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு என்று கேட்க, அப்படி ஒன்றும் பார்க்கவும் இல்லை கேட்கவும் இல்லையா என்றான் முத்தையா. சரி, அங்க ஒரு புள்ள எழுதிட்டு இருக்குல்ல, அந்த புள்ள கிட்ட போய் உன்னோட அட்ரஸ், நீ எங்க வேலை பார்க்குற அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டு போ. சரியா? ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரணும். மறக்காம உன்னோட நம்பரையும் கொடுத்துட்டு போ என்றார் கான்ஸ்டபிள் ஜோசப். சரிங்கய்யா என்று கை கூப்பியபடி மதுவின் அருகில் சென்றார் முத்தையா. மது முத்தையாவிடம் இருந்து தகவல்களை எழுதி கொண்டிருக்க அவளது மனதில் பலவிதமான சிந்தனைகளும் கடந்த கால நிகழ்வுகளும் மாறி மாறி உதித்த வண்ணம் இருந்தது. அதை நினைக்க நினைக்க அவள் உடம்பு மேலும் நடுங்கத் தொடங்கியது. அவளுடைய கண்களோ அந்த எரிந்த பிணத்தை மீண்டும் பார்க்க தூண்ட அவள் மனதோ வேண்டாம் வேண்டாம் என்று கூறிக்கொண்டிருந்தது. முத்தையாவிடமிருந்து தகவல்களை பெற்றுக்கொண்ட பிற்பாடு சரத்தை நோக்கியவாறு மது திரும்ப திடீரென்று அதிவேகமாக காற்று வீச அந்த காய்ந்த மரங்களின் இலைகள் பறந்தபடி மதுவின் மேல் வந்து விழுந்தது. அவள் கண்களை மூடி மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டும் மெதுவாக அந்த எரிந்த நிலையிலான பிணத்தை பார்க்க அது கோர முகத்துடன் கண்விழித்து மதுவையே வெறித்து பார்ப்பது தெரிந்தது. மதுவின் இதயம் என்று வேகமெடுக்கத் தொடங்கியது. தொடரும். கேளுங்க கொலை ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.